அனைவருக்கும் வணக்கம். இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். அப்புறம் எப்படி போகுது பொழப்பு? வீட்டில் என்ன குழம்பு, மதியானத்துக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். டெல்லியில் விஜய், தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின். டெல்லியில் விஜய் நிம்மதியாக தூங்கினார், தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் நிம்மதியாக தூங்கினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை எடுத்து நாமளே அதை டெவலப் பண்ணி பேசுவோம், ரைட்டா? ஆனா அதுக்குன்ட்டு எல்லாமே கற்பனை கதை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அம்புட்டும் ஒன்னோட ஒன்று தொடரக்கூடிய கதைகள் தான் தம்பி. எல்லாம் இருக்கட்டும், ஆனா உண்மையிலே கொஞ்சம் லைட்டா டவுட் வருதுப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சில பேர். என்ன உண்மையை ஒத்துக்க, டிவிக்கே என்டிஏ அலையன்ஸுக்கு போகணுங்கிறது தானே உன் நோக்கம். அதுக்கான நேரேட்டிவ் தானே நீ ஒரு டைப்பா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற, கரெக்டா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது என் நோக்கம் இல்லைங்க. அதாவது அவங்களுடைய தலைமை, டிவிகே உடைய தலைமை, அதிமுக என்டிஏ உடைய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துட்டு போட்டோம். கூட்டணியில சேர்றாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக தோக்குதுடா அப்படின்னு சொல்லி கால் மேல காலை போட்டு நீங்க எல்லாம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். அதுல ஒருத்தனா நானும் உட்காந்துட்டு இருப்பேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயத்துல எனக்கு வந்து ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் திஸ் அலையன்ஸ். அவங்க கூட்டணியில சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி, எனக்கு எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் தான் மேட்ரு. ரிசல்ட் என்னது? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராம இருக்கணும். அதை விஜய் தனியாக நின்று செய்தா மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. 234 தொகுதியிலும் தனியா நின்று அதுக்குரிய சேதாரத்தை அவர் பண்ணி விட்டாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. அதுதான் நம்ம கான்செப்ட். அதனால வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது என்னுடைய ஸ்டாண்ட், என்னுடைய விருப்பம். ஆனா நான் இப்ப சொல்ல போறது இப்ப நடந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ், அரசியல் நடக்கிறது. அதனால ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுடன் அடுத்த பாயிண்ட் நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது போன வீடியோலயே நான் சொன்னனா 3 விஷயம் சொன்னேன், பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல் விஷயம், இந்த கூட்டணி சம்பந்தமாக காத்துல பரவிட்டு இருக்கிற இந்த செய்தி இருக்குது இல்லையா, இது வந்து நிறைய பேர் எல்லாம் இது பெண்ணுடைய அசைன்மெண்ட். பெண்ணுனா என்னன்னு கேட்டீங்க, திமுகவுக்காக வியூகம் வேலை பார்த்து கொடுக்குற ஒரு கம்பெனிங்க, ஒரு ஏஜென்சி, ஒரு 6-7 இருக்குது. அதுல அது முக்கியமானது. அந்த நிறுவனத்துடைய அசைன்மெண்ட் தான் அவங்க தான் இப்படி ஃபேக் நியூஸா பரப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்ட்டு. நம்ம சொன்னோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இது பெண்ணுடைய வேலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு செய்தியை நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக பரப்புறாங்க அப்படின்னா சன் நியூஸ்ல நியூஸ் கார்டா போட்டு அடுக்குவாங்க. இன்னும் பல அறிகுறிகள் நம்ம அதுல பார்க்க முடியும். ஆனா இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பண்ணல, அந்த நியூஸ் அவங்க பரப்பல, ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஐயோ போயிட்டியா, அவ்வளவுதான், உனக்கு இந்த ஓட்டு வருமா அந்த ஓட்டு வருமா, பிஜேபி அடிமையா போயிருவியா, அப்ப யார் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியா விஜயா, துணை முதலமைச்சர்லாம் ஒரு பதவியா அப்படின்ட்டு அவங்க கட்சியிலே ஒரு துணை முதலமைச்சரை வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சருங்கிறது டம்மி போஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரு? நம்ம சின்னவர். ஏடா பொசுக்குன்னு டம்மின்ட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூ கேன் கிளியர்லி அப்சர்வ் தேர் கதரல்ஸ். ஓகேவா? அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். மேட்ரு என்னன்னா, உண்மையில் சொல்ல போனா கடந்த 2 நாட்களாக திமுக யாருமே தூங்கலைங்க. இப்பயும் சொல்றேன், இந்த கூட்டணி நடக்கும்னு நான் சொல்லல, நடக்காதுன்னு நான் சொல்லல. அதே மாதிரி நடக்கிறது சம்பந்தமா என்ன டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது, இல்ல நடக்காதுன்னு சம்பந்தமா என்ன டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி 1008 செய்தி வருது. அதையும் நான் ஷேர் பண்ண விரும்பல. இப்போதைக்கு போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு 2 நாளைக்கு இந்த மொமெண்ட்ஸை மட்டும் நம்ம அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். இங்க ஒரு கும்பல் கதறிட்டு இருக்குது. 75 வருஷ கட்சிங்க, 75 வருஷ பவள விழா பாப்பா தேம்பி அழுதுட்டு இருக்குது. அந்த மொமெண்ட்டை நாம் அப்படியே பார்த்து அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லுவோம். அதை தாண்டி இப்போதைக்கு நம்ம வேற எதுவும் பேச வேணாம். அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஓகேவா? ரைட்டு. நம்ம சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா இப்ப உண்மை அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கோம். நேத்து சன் நியூஸ்ல நேத்து நைட்டு விவாதம், இதை பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னாலே தெள்ள தெளிவா இது பெண்ணோட அசைன்மெண்ட் இல்ல, பெண்ணோட கதறல் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்டிஏ கூட்டணியில் விஜய் இல்லை, வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த தாவேகா, கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணம். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. அது முதல்வர் வேட்பாளர் யாருன்றதுல வந்த சண்டையா இல்ல தொகுதி பங்கீடு சம்பந்தப்பட்ட சண்டையாங்க அப்படின்னு சொல்லி அங்க அவங்க லைவ் போட்டு டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த செய்தி பரவுறதுதான் பெண் நிறுவனத்துடைய நோக்கமா இருந்தா, இல்ல வதந்திக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்லி அவங்க ஏன் டிபேட் பண்ண போறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருங்கடா, அலைன்ஸ் எதுவும் நடந்து தொலைஞ்சிட போதுடா அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட். நான் சொன்னது நடந்துருச்சா? ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னேன், இந்த பயம் நடந்துருமோ அப்படிங்கிற இந்த விஷயம் கண்டினியூ ஆக அங்க வைத்த கலக்கிட்டே இருக்கும். திமுகவுக்கு கலக்க ஒன்னொன்னா இறக்குவாங்க பாருங்க. ஏன் அவங்க கூட்டணியிலிருந்தே ஆளுங்க வெளியே வந்து எங்களுக்கு ஒன்றும் மனசு சரியில்லைங்க, நாங்க சந்தோஷமா இல்லைங்க, நாங்க வந்து சொல்ல முடியாது, கூட்டணி விட்டு வெளியே போனாலும் போயிடுவோங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளை போட ஆரம்பிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கடைசி நிமிஷத்துல
விஜய் கிட்ட வந்து நாங்க உங்க பக்கம் வந்தாலும் வந்துருவோம் போல தெரியுதுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே காங்கிரஸ் பண்ண மாதிரி பண்ணி அந்த முடிவை அவர் எடுக்க விடாம அவரை நிறுத்தி முடிஞ்சா அதுக்கப்புறம் அவரை தனிமைப்படுத்திட்டு திருப்பி திமுக கிட்டே ஓடிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற வழியே இல்லைன்னா போய் அங்க கூட சேர்ந்து திமுகவை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இப்ப அது நடக்கும் பாருங்க. என்ன நேத்து நடந்துச்சா? யார் யாரு? 2 கம்யூனிஸ்ட்ல இருந்தோம், சிபிஐ சிபிஎம் 2 பேருமே வெளியே வந்து என்ன பேசுறாங்க? நாங்க கேட்டோம், நிறைய தொகுதி கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல, நாங்க ஆறாங்க போன தடவை கொடுத்ததை விட 1 கம்மியா கொடுக்குறேன்றாங்க, இதெல்லாம் நாங்க நியாயம், நாங்க எவ்வளவோ கேட்டு வச்சிருந்தோம், என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தோம் போங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ பேசுது. சிபிஎம் அதை விட ஒரு படி மேல போய் நேத்து வந்த தேமுதிகவுக்கெல்லாம் நிறைய சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்கிறீங்க, எந்த வகையிலுங்க நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? அதான எந்த வகையில் குறைந்து போய்விட்டது இந்த அருவா கட்சி, கதிர் அருவாள் சுத்தி அருவாள் கட்சி? காங்கிரஸும் தேசிய கட்சினா நாங்களும் தேசிய கட்சி தானே, அதனால பார்த்து பண்ணி விடுங்க. அதாவதுங்க திமுக கூட நாங்க இருக்கிறதுக்கு காரணம் பாஜகவை வீழ்த்தணுங்கிறது தான். ஆனா அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்க முடியாது. எங்க கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் போக்கஸ் பண்றதோ அதுக்கு ஈக்குவலா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் ஒரு பிட்டு போடுது. ஒரு பெருச்சாலியா வெளியே வர ஆரம்பிக்குதா? இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன்ட்டு? ஏங்க சும்மா டிவி கேள்வி இருக்கிற நண்பர்கள் சும்மா விஜய பிரஷர் போடுற மாதிரி எழுதிட்டே இருக்காதீங்க. ஐயோ தலைவரே கூட்டணி வேணாம், தயவு செஞ்சு இப்படி எடுத்துடாதீங்க அப்படி எடுத்துடாதீங்க, நாங்களாம் போயிருவோம், நாங்க எங்க ஆதரவு கிடைக்காது அப்படின்னு நீங்க புலம்பாதீங்க, அமைதியா இருங்க. எல்லாம் காரணமா தான் போயிட்டு இருக்குது. இவங்க கதறுவாங்க, ஒன்னொன்னா வெளியே வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நடந்துட்டு இருக்குதா? இதுக்காக இவங்க தாவேகா கூட கூட்டணி வச்சிருவாங்கன்ற முடிவுக்கெல்லாம் நான் வரல. ஆனா சொல்ல முடியாது, ஒரு இடத்துல பயத்துல நான் முன்னே சொன்ன மாதிரி ஐயாவே அமுச்சு வச்சு கூட எப்பா நான் வந்து 10 தொகுதி ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்து எதிர்கட்சியா கூட உட்கார முடியாம இருக்கிறதுக்கு ஒரு 50-60 தொகுதி ஜெயிச்சு நாங்க எம்எல்ஏவா எதிர்கட்சியா வச்சு உட்காந்துக்கிறோம், போயிருங்கயா அப்படின்ட்டு அனுப்பிச்சு கூட வச்சிருவாங்க இந்த கூட்டணி தடுக்கிறதுக்காக அப்படின்ட்டு விளையாட்டா நான் சொன்னேன். 2 முடிஞ்ச மொத்தம். 3வது இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நேத்து ஒரு சர்வே வந்திருக்குமே, அது வந்து பாத்தீங்கன்னாங்க தாவேகா சரியான வளர்ச்சி 19%, 24% அப்படின்ட்டு. நான் அதை ட்ரோல் பண்ணல. அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவு வேணா இருக்கலாம், அவங்க எவ்வளவு அவங்களுடைய ஆதரவு வேணா இருக்கலாம். டைமிங். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்வே, ஐபிடிஎஸ் ஒரு சர்வே வந்து போட்டு பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஏங்க நீங்க பெரிய கட்சிங்க, 20%க்கு மேல உங்களுக்கு தனியாவே செல்வாக்கு இருக்குதுங்க, அதனால அந்த கூட்டணிக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க. அப்படி இல்லைனாலும் 120 சீட்டு கேளுங்க, 130 சீட்டு கேளுங்க, முதலமைச்சர் நான் தான் சொல்லி கேளுங்க, பாருங்க அதிமுகவோட உங்களுக்கு தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆயுதத்தை இறக்குறாங்களாமா. பயம் எப்படிலாம் வேலை செய்யுது பாத்தியா பையா அப்படிங்கிற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து அதோட முடிஞ்சிடல, அடுத்து இன்னொன்னு கிரிஷோடங்கர் அட்டாக் பண்றாரு, மறுபடியும் திமுகவை அட்டாக் பண்ணி பயங்கரமா ஏதோ பதிவுலாம் எழுதுறாரு. அதாவது சொல்ல முடியாதுங்க, காங்கிரஸே கூட வெளியே வந்துட்டா அவசரப்படுறாதீங்க விஜய், போயிடாதீங்க என்டிஏ பக்கம் அப்படிங்கிற ஒரு பிட்டு. என்ன மேட்டர்னா கரெக்டா பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி திருச்சி வேலுச்சாமி ஒரு பைட்டு கொடுக்குறாரு. எதுக்கு? ஏஎன்ஐக்கு. ஏன்னா டெல்லி சோர்ஸ்க்கெல்லாம் அது பரவணும் இல்லை, அங்க இருந்துட்டு ஏஎன்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் போறாங்க. இந்த கூட்டணி வந்து நிரந்தரமான கூட்டணிலாம் சொல்ல முடியாது, எனி டைம் இட் கேன் பிரேக், எப்ப வேணா உடையலாங்க அப்படின்ட்டு ஒரு சிக்னலை கொடுத்து பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் தரப்பு டிவிக்கு தரப்பு கிட்ட இப்படி எல்லாம் இப்ப புலம்புறாங்களா, வந்துடும் சிக்னல் கொடுக்குறாங்களா? 24 மணி நேரம் டைம், 24 மணி நேரத்துக்குள்ள முடிவெடுத்துட்டு வா, சைன் பண்ணு, சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி போன டைம் மாதிரி பேச்சுவார்த்தைகளை நம்பிட்டு அமைதியா விட்ட மாதிரி விடக்கூடாது. 24 ஹவர்ஸ்ல டெசிஷன் எடுத்துட்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வா, நான் போல என்டிஏக்கு போல, இல்லையா நீ சொல்ற அந்த உருட்டெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, வா அப்படின்ற மாதிரி டீல் பண்ணணும். இல்லைங்க அவங்க ஒரு 3 நாள் 4 நாள் டைம் கேட்டிருக்காங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படி நடத்தி பார்த்துட்டு அப்படின்னா போ, இன்னைக்கே போய் பேசு, அவங்களுக்கு நீ டெட்லைன் போடு. நான் அவங்களுக்கு 24 மணி நேரம் போட்டுருக்கேன், நீ அவங்களுக்கு 12 மணி நேரம் போடு. 12 மணி நேரத்தில் நான் கேட்குற தொகுதி கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேளு. கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்து வந்து கிளம்பி இங்கே வந்து சேரு, 24 மணி நேரம் தான் டைமு, நான் வேணா என்டிஏக்கு போல, அப்படி டீல் பண்ணுங்க. அந்த சைட்ல இருந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அப்படிங்கிறத நான் சொல்றேன். டெல்லியில வச்சு சரியான விளையாட்டை விஜய் அவர்கள் விளையாடிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி தானே என்கொயரி, சிபிஐ என்கொயரி. விஜய் சொல்லியிருப்பாரு 15ஆம் தேதி தானே என்கொயரி, சரி 14ஆம் தேதியே டிக்கெட்டை போடு. ஏங்க 14ஆம் தேதி எதுக்கு, 15ஆம் தேதி சும்மா போடியா, ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. 14ஆம் தேதியே நம்ம கிளம்பி போனோம்னா இன்னும் அள்ளு விட்டுரும், சும்மா போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா போவோம், நீ 14 போட்டு விடுன்னு சொல்லியிருப்பார் போலக்குது. இங்க கிளம்புன உடனே இங்க கிளம்பிட்டாங்க இவங்க எல்லாரும். இப்படி ஒரு பேட்டர் போயிட்டு இருக்குதா? இதோடு இது முடிந்திட இல்லை,
இன்னொன்னும் முக்கியமான விஷயம், அதை கவனித்தீரா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். தெரியலையே தம்பிங்கிறீங்களா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? வழக்கமா வீக்கெண்ட் ஆனா என்ன நடக்கும்? சனிக்கிழமை ஆனாலே, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆனாலே விஜய் அவர்களுடைய ஃபேமிலி மேட்டர் கடைசி 2-3 வாரமா அதுதானே, அது பயங்கர பூதாகரப்படுத்தப்படும். ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு மனு வந்திருக்குது, ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது, இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர பில்டப் கொடுக்கப்படும். எல்லா ஊடகத்திலும் ரவுண்டு கட்டி அதை தான் அடி அடின்னு அடிப்பாங்க, விவாத பொருளா மாத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம், அதுவும் இந்த வாரம்லாம் ஏகப்பட்ட லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, ஏகப்பட்ட பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொலை, கஸ்டோடியல் டெத் இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது விஜயோடைய ஃபேமிலி மேட்டரை உள்ள கொண்டு வந்து அதை வச்சு பயங்கரமா பூம் பண்ணி விடுறது இப்ப அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்தாலும் ஏன் பண்ணல? யோசிச்சு பாத்தீங்களா நீங்க யாராச்சும்? வழக்கமா வர வேண்டியது இந்த வாரம் ஏன் வரல? ஏன் அப்படின்னா ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க, தலைவரே இவ்வளோ நெகட்டிவிட்டி நம்ம மேல போயிட்டு இருக்குது, இறக்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நம்ம கிட்ட செம முரட்டு பீஸுங்களா இருக்குது, வாடகை வாங்கிக்கலாம் வச்சு இந்த வாரமும் ஒரு பெரிய நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவோமா விஜய் ஃபேமிலி இஷ்யூ சம்மந்தமான்ட்டு பொலின்னு ஒன்று வச்சிருப்பாரு. மூடுங்கடா மூடு. நம்ம ட்ரிகர் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்குது. மறுபடியும் நம்ம ட்ரிகர் பண்ணி பொசுக்குன்னு முடிவு எடுத்துட்டு போறான்டா, அந்த ஆளு கம்முன்னு இருங்கடா, முதலுக்கே மோசம். அதனால ஒன்றும் பண்ண வேணாம், பொத்திக்கிட்டு இருங்க. நாமளும் அந்த சைடு லைட்டா ஒரு சிக்னலை கொடுத்து பார்ப்போம், ஒரு தூது அனுப்பி பார்ப்போம். ஏங்க உங்களை இனிமேல் நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், உங்க ஃபேமிலி மேட்டர் சம்பந்தமாலாம் நாங்கள் எதுவும் பெருசாக வந்து அரசியல் பண்ண மாட்டோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு அதிகாரத்துக்கே வந்தாலும் உங்கள் கட்சியை உடைக்கிறது அப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன் நீங்கள் அந்த கூட்டணிக்கு போகணும், தனியாகவே கூட நீங்கள் நிற்கலாமே அப்படிங்கிற மாதிரி தூது கூட இவங்க அனுப்புவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவங்களை நம்ப முடியாது. காரியம் ஆகிறதுக்காக காரியம் ஆகிற வரைக்கும் இப்போ பாருங்க இந்த வாரம் ஹோல்டு பண்ணிட்டாங்களா? ஏன்னா இந்த வாரமும் மறுபடியும் ஃபேமிலி மேட்டர், திரிஷா, சங்கீதா அது இதுன்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா டப்புன்னு வெறியாயி எதனா ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அதனால அப்படியே ஹோல்டு பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு இப்போ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வாரம் ஃபுல்லா பார்ப்பாங்க. ஒருவேளை இல்லப்பா எதுவும் இல்லை, விஜய் தனி ஆளு தான், அதுக்கப்புறம் அடிச்சாலும் கேட்க நாதி இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம எடுத்து அடிப்போம்னு சொல்லி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ தூரம், அதாவதுங்க 75 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல பயந்து உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்குது நீங்க பாக்குறீங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன், அவசரப்படாதீங்க, ரொம்ப நெகட்டிவாலாம் எதுவுமே எழுதாதீங்க, இந்த ப்ராசஸ் இப்படியே நடக்கட்டும், இது எந்த வகையிலையும் பாதிக்க போறது இல்லை. ஏன்னா 2 கட்சி தலைவர்களுமே இல்லைன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இபிஎஸ் அவர்கள் நேற்று என்ன சொன்னாரு சாணக்கியா டிவியில கேட்டப்போ கூட, இது வரைக்கும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலைங்க, சும்மா இதெல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டாரா? இவரு நயினார் கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா? இந்த பக்கம் நிர்மல்குமார் டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரா? சோ இது ஊடகம் தான் பேசிட்டு இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு இதுதான் நிலைமை, பேசிட்டோம். நாளைக்கு கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நாங்க எப்பயா சொன்னோம், இல்ல நாங்க போய் யார்கிட்ட பேசணும், நீ எப்ப பார்த்த, நீயா கிளப்பி விட்டுட்டு இருந்த? மக்களே பாருங்க, எங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ ஆஃபர்கள் வந்தது, எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு உங்களை நம்பி உங்களுக்காக நான் நிக்கிறேன், தனியா தான் நிக்கிறேன், என்ன நீங்க கை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு எந்த கிறிஸ்டியன் மக்கள்கிட்ட, இஸ்லாமிய மக்கள்கிட்ட, தலித் மக்கள்கிட்ட நெகட்டிவிட்டியை விஜய் நோக்கி பரப்பிட்டு இருந்தாங்களோ அதே மக்கள் டே இவ்வளவு வந்தும் ஜனநாயகன் படத்துக்கு தடை, அதுக்கப்புறம் இவ்வளவு பிரஷர், அது வந்தும் டெல்லிக்கு திரும்ப போனது வந்தது எல்லாம் இருந்து தனியா நிக்கிறான் பண்றவன், இவனை நம்ம விட்டுறக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. நான் ஏன் இந்த இப்ப பரவிட்டு இருக்கிற செய்தி பெண் நரேட்டிவ் இல்லை ஏன் சொல்ல முடியாது, விஜய் சைடே டிவிகே சைடே இதை விஷயத்த ஒரு பேசு பொருளா மறைமுகமா ஆக்கி விட்டுருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது காங்கிரஸும் வரல, திமுக கூட்டணியிலிருந்து யாருமே வரல, கூட்டணியில ஒருத்தர் கூட விஜய் நம்பி வரல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு ஆளுங்க, யாருமே வராத பாவத்துக்கு தனியா நிக்கிறாப்ல அப்படின்னும் போது இவரை நம்பி ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது, இவர் ஜெயிப்பார்னு தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் ஒரு கட்சியாச்சும் வந்திருக்கும்ல அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு வாக்களிக்கலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருந்த பல கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மற்றும் குறிப்பாக திமுக ஓட் பேங்க் சம்பந்தப்பட்ட ஆட்களுங்க. பேசாம நம்ம சேஃப்டிக்கு திமுக பக்கமே போயிடலாம் வழக்கம் போல அப்படின்றவங்க மைண்ட்ல இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படியே நரேட்டிவ் மாறுதா, டேய் கூட்டணிக்கு வா வா வான்னு எல்லாரும் கூப்பிட்டு இருக்கிறாங்க, டெல்லியில வச்சு அவருக்கு அவ்வளவு பிரஷரா எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, அப்படியா இப்படியா அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு வேலை இருந்தோம், ஆனா தனியா தான் நின்ட்டான் பாடுறா இருந்தாலும். இதே திமுக வந்தா போய் படுத்திருப்பாங்களேப்பா, அப்படியே காலோட காலை உளுந்திருப்பாங்களே. அப்படின்னும் போது நம்மளை நம்பி நிக்கிறோம் நம்ம விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அதே மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா?
இதுக்கு முன்னாடி சினியாரியோவில் தனியாக நிற்கிறதுக்கும் இதுக்கு அடுத்து ஒருவேளை தனியாக நிற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பர்செப்ஷன் வைஸு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் இப்போவும் நான் சொல்கிறேன், கூட்டணி நடக்கும்னு நான் சொல்லலை, நடக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸை நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜஸ்ட் இந்த மொமெண்ட்டை அப்சர்வ் பண்ணுவோன்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை கூட்டணி நடந்தால், நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், நடந்தால் அதுக்கான காரணங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வின்சிங்காக தான் இருக்கும். இது வின் சுச்சுவேஷன் மாதிரி விஜய்க்கு. கூட்டணி நடந்தாலும் அது ஒரு ஆங்கிளில் ஒரு மிகப்பெரிய லாபம். கூட்டணி நடக்கலைனாலும் இன்னும் மிகப்பெரிய லாபம். அவருடைய ஓட்டர்ஸ்க்கு அவர் மேலே ட்ரிபிள் மடங்கு நம்பிக்கை வரும் முன்ன இருந்ததோட. கூட்டணி யாருமே வரல அப்படின்னு தனியாக நிற்கிறதுக்கும், எவ்வளவோ ஆஃபர் வந்து எவ்வளவோ நடந்தும் எவ்வளோ அழுத்தம் வந்து தனியாக நிற்கிறாரு அப்படின்றதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதனால தான் சொன்னேன், அமைதியாக விடுங்க, இந்த ப்ராசஸ் அப்படியே நடக்க விடுங்க. இங்கே ஒரு பாப்பா கதறிட்டு இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சண்டே நல்லா மட்டனோ சிக்கனோ எடுத்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டீங்களா? அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் 2-3 நாள் தான், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளைமேக்ஸ் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.